தாயுடைய சிறப்பை எல்லாம் எமக்கு எடுத்து நம்பியிருக்கின்றான் அல்லவா. இன்றைக்கு இந்த ஆலயத்தை பாருங்கள், மிக இயற்கை எழில் கொஞ்சுகின்ற ஆளும் வேலும் புலிதர தீஞ்சுவைமா தீஞ்சுவை தர ஊரியமா ஒன் சுவை தருகின்ற இந்த உடுப்பட்டி வடக்கு கொம்பந்தரை பதிவுரை திருவருள்மிகு என்னுடைய திரு மனோன்மணி அம்பிகையுடைய 2024ஆம் ஆண்டு இன்றைக்கு 22/5/2024 இந்த வைகாசி விசாக நட்சத்திரம் கூடிய நாளிலே எம்பெருமாட்டி அழகாக பக்த அடியோர்கள் எல்லோரும் உடை சூழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த எம்பெருமாட்டுடைய வடத்தை எல்லோரும் பற்றி இழுக்க வேண்டும். அப்படி நீங்கள் வடத்தை பற்றி இழுத்து விட்டால் அம்பிகையுடைய இடத்தை நீங்கள் எல்லோரும் பெற்றுவிடலாம் அல்லவா. அப்படி மேலான ஓம் ஓம் பராசக்தி ஓம் ஓம் பராசக்தி என்று எங்கும் வியாபித்திருக்கின்ற தாயுடைய அந்த திருவருளான அருள் காட்சியை நாங்கள் எல்லோரும் காண இருக்கின்றோம் அல்லவா. மகோத்சவம் தொடங்கிவிட்டால் இந்த சைவ மக்களுடைய வாழ்விலே ஒரு உயிர் துடிப்பு ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும், மன பூரிப்பு ஏற்படும் அல்லவா. அப்படி எல்லா வகையான சகல பேறுகளும் தருகின்ற பெருமாட்டி அற்புதமாக பக்திமயமாக அருள்மயமாக தேரேறி விட்டாள் அல்லவா. தேரேறி நமக்கெல்லாம் மிகுந்த கருணை நிறைந்த நல்லருள் தருகின்ற இந்த ஆலய சூழலை பாருங்கள். இந்த ஆலயத்திலே வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே அழகாக அமைந்திருக்கின்ற இடத்திலே பெருமாட்டி அங்கே அழகாக இருக்கின்றாள் அல்லவா. ஓம் 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 என்று ஓம் சக்தி ஓம் சக்தி எமக்கெல்லாம் நல்ல அருள் தருகின்ற சக்தியாக இருக்கின்றாள் அல்லவா. அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார், அறிவார் கருமம் அவள் இச்சை என்பார், அறிவார் பரனும் அவள் இடந்தானே என்று இந்த எம்பெருமாட்டி ஆலயத்திலே இன்றைய தேற்ற விழா நேர்முக வர்ணனை சொற்பொழிவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆன்மீக சொற்பொழிவுகளால் காண சஜிப்பாக நான் நினைந்திருக்கின்றேன் அல்லவா. இந்த ஆலயத்திலே மிக திறம்பட பூசைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மகோத்சவ குரு பிரதம குரு குருமணி சிவாகம ஜோதிடம் நரேந்திரன் குருக்களையாளர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக பூசை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அடியோர்கள் எல்லோரும் ஆண் அடியவர்கள் ஒரு பக்கமும் பெண் அடியவர்கள் ஒரு பக்கமும் அங்கே சேர்ந்து வடத்தை பற்றி இழுக்க வேண்டும் அல்லவா. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லுவார்கள். எல்லோரும் ஒற்றுமையின் சிகரமாக இந்த இடத்திலே பெருமாட்டியுடைய ஆலயத்திலே எப்பொழுது தேர் புறப்பட இருக்கின்றது. அதுக்கு தேருக்கு முன்னர் அங்கே தேங்காய்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேங்காயுடைய தாற்பயத்தை பாருங்கள். ஆணவம் கண்மம் மாறி என்று சொல்லுகின்ற மும்மலங்கள் எல்லாம் அங்கே தேங்காயிலே இருக்கின்றது. இந்த தேங்காயை உடைக்கின்றோம். தேங்காயுடைய வெளிப்பகுதியை பாருங்கள், ஆணவ மலத்தை கொண்டதாக இருக்கின்ற அல்லவா. தேங்காயுடைய உள் பகுதியில் இருக்கின்ற வெள்ளை பகுதியை பாருங்கள், கண்ம மலத்தை குறிக்கின்ற அல்லவா. தேங்காயுடைய அங்கே இளநீரை பாருங்கள், மாயா மலத்தை குறிக்கின்றது. இப்படி எல்லா தத்துவத்தையும் உணர்த்துகின்ற பெருமாட்டுடைய அந்த அழகான இந்த தேற்று விழாவிலே எல்லோரும் சிதறுதேங்க உடைக்க இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் சிதறி நாங்கள் விடுபேற்றை தருகின்ற தாய் அங்கே அழகாக இருக்கின்றாள் அல்லவா. அந்த வகையிலே இந்த பெருமாட்டியுடைய இன்றைய முன்னொரு காலத்திலே தில்லையிலே தேரானது ஓடாது நின்ற வேளை சேந்தனார் பல்லாண்டு பதிகம் படித்த பொழுது தேரானது அசைந்திருக்கின்றது அல்லவா. அதே போல பெருமாட்டி ஆலயத்திலும் அங்கே பல்லாண்டு பாட வேண்டும் அல்லவா. அப்படி பல்லாண்டு என்று வாழ்த்தி பாடுகின்ற பொழுது பெருமாட்டியுடைய நல்ல அருள் நாங்கள் எல்லோரும் பெற்றுய கூடியதாக இருக்கும் அல்லவா. இந்த அழகான தேர் திருவிழா மிக சிறப்பாக அருள்மயமாக ஆனந்தமயமாக எல்லோருடைய வாழ்விலுமே சமூகையும் ஒற்றுமையும் சிகரமாக திகழ்கின்றன.
அழகாக பெருமாற்றுடைய இன்றைய தேர்திருவிழா காட்சிகள் எல்லாம் மிக சிறந்ததாக அமைகின்றது. இந்த தேர்திருவிழா காட்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் மயிலைக்கந்தன் பக்தி யூடியூப் அலைவரிசையிலே சப்ரஸ் பண்ணிவிட்டு எம்பெருமாட்டுடைய தேர்திருவிழா காட்சியிலே நீங்கள் வர முடியாத அடியவர்கள், வீட்டில் இருக்கின்ற அடியவர்கள் எம்பெருமாட்டுடைய அந்த தேர்திருவிழா காட்சியை மயிலைக்கந்தன் பக்தி யூடியூப் அலைவரிசையிலே சப்ரஸ் பண்ணி எல்லோரும் பார்வையிடலாம் அல்லவா? அந்த இடத்திலே எல்லா இடங்களிலும் வீட்டிலிருந்து நல்லருள் தருகின்ற தாயுடைய ஆனந்தமயமான அருள்மயமான திருவருள் காட்சி அல்லவா இன்றைக்கு எம்பெருமாட்டி தேரிலே ஆர்வப்படுத்தி விட்டார். எல்லோருக்கும் வாழ்க்கையிலே விடுவேற்றை தர இருக்கின்றார் அல்லவா? சமாதானம், ஒற்றுமை, எல்லோர் வாழிலும் எல்லா வகையான 16 வகை செல்வங்களும் தருகின்ற தாய் ஏறிவிட்டாள் அல்லவா? அந்த 16 வகை செல்வங்களாக இருக்கின்ற கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஒரு கவடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுவினி இல்லாத உடலும், சலியாத மனமும், அந்தகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வராத கொடையும், குறையாத நிதியும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், தூய உதவி பெரிய தொண்டோடு கூட்டு கண்டாய் அலையாடி அறுதுயிலும் மாயனகு தங்கை ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒருவாரம் அகலாத சுகபாணி அருள்வாணி அபிராமியே என்று 16 வகை செல்வங்களும் தருகின்ற பெருமாட்டி இன்றைக்கு மகோத்சவ பெருவிழாவென்று சொன்னால் பஞ்ச கிருத்தியம் ஐந்தொழில் தத்துவத்தை உணர்த்துகின்ற அல்லவா? அந்த ஐந்தொழில் தத்துவமாக இருக்கின்ற படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறுதல் என்று சொல்லுகின்ற அந்த தத்துவத்திலே கொடியேற்ற திருவிழா படைத்தலை குறிக்கின்றது. அந்த கொடியேற்ற திருவிழா முடிந்து 2ஆம் திருவிழா தொடக்கம் 9ஆம் திருவிழா வரை காத்தல் தொழிலை குறிக்கின்றது. இன்றைய தேர்திருவிழாவை பாருங்கள், அழித்தல் தொழிலை, சங்கார தொழிலை உணர்த்துகின்ற அல்லவா? அது மட்டுமன்றி அங்கே தீர்த்த திருவிழா அருளல் தொழிலை குறிக்கின்றது. அங்கே மௌன உற்சவம் மறுத்தல் தொழிலை குறிக்கின்றது அல்லவா? அழகாக எல்லோரும் இந்த உலகத்திலே வாழுகின்ற சக்தி பின்னவிலான் எங்கள் பிரானாக எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற தாய் இன்றைக்கு வர்ண பகவான் பெருமாட்டியுடைய தேரானது அங்கே வெளி வீதியில் வருகின்ற பொழுது வர்ண பகவான் அங்கே மழையை பொழியாதிருக்கின்றான் அல்லவா? அது ஒரு பாருங்கள், அம்பியுடைய அருள். அம்பியே சரண் புகுந்தால் அதிக வரத்தை நாங்கள் எல்லாம் பெற்று விடலாம் என்று எல்லோரும் இந்த அழகான திருவருள் காட்சியை நாங்கள் எல்லோரும் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அவளை ஒழிய அமரமில்லை, அவளன்றி செய்யும் அருந்தவமில்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர்வக மாதறியேன் என்று எல்லோருக்கும் நல்லருள் தருகின்ற தாயுடைய தேர்திருவிழா மிக பக்தி பூர்வமாக, அருள்மயமாக, ஆனந்தமயமாக திருவருள் நிறைந்த திருக்காட்சிகளை எங்களுடைய ஆலயத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆலயத்துடைய தர்ம கர்த்தாவாக திகழ்கின்ற எங்களுடைய நரேந்திரன் ஐயாவர்கள் மிக சிறப்படி ஆகம நெருப்படி பூசைகள் எல்லாம் ஆற்றி கொண்டிருக்கின்றார் அல்லவா? எல்லோரும் இன்றைக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று ஊரெல்லாம் ஒன்றாக கூடி வடம் பெற்றி இழுக்க அம்பியுடைய தேரானது ஆடி ஆடி அசைந்து வருகின்ற அற்புதமான அருள்மயமான திருக்காட்சியை நாங்கள் எல்லோரும் காண இருக்கின்றோம் அல்லவா? எங்கும் வியாபித்து எல்லா இடங்களிலும் அலைகடல் நடுவே வீற்றிருந்து அருள்மொழி பொழிகின்ற இந்த உடுப்புட்டி வடக்கு கொம்பந்தரை பதிவுரை திருவருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பியுடைய அழகான திருவருள் காட்சியை நாங்கள் எல்லோரும் காண இருக்கின்றோம் அல்லவா? இந்த ஆலயத்திலே அங்கே பெருமாட்டியுடைய தேரானது இன்னும் சொற்ப நேரத்திலே ஆடி ஆடி அசைந்து வருகின்ற ஒளியுலா வருகின்ற அற்புதமான திருவருள் காட்சியை நாங்கள் எல்லோரும் கண்டு மகிழ இருக்கின்றோம்.